நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். மேட்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல்புரத்தில் நடக்குது. மைக்கேல்புரத்தில் இது ஒரு 4 லைன் மேட்ச், அண்டர் மேட்ச்னு சொல்லுவோம். இது 5 ஓவர் மேட்ச் பிட்வீன் தொண்டானூருக்கும் மைக்கேல்புரம் அன்னை பிரஸ் அணியினருக்கும் மேட்ச்சு. இது சின்ன பசங்க மைக்கேல்புரத்தில். ஃபஸ்ட்டு பாலே வீசப்பட்ட முதல் பந்து 4 ரன்கள், ஒரு 4 6 அடித்தா அவுட்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இரண்டாவது பந்து ஒரு குட் டெலிவரிங்க, அருமையான டாட் பால். ஒன் மோர் நல்லா அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் கைக்கே போந்து டாட் பால். ஃபஸ்ட்டு பாலில் 4 அடிச்சு அடுத்த 2 பால் கண்டினியூஸாக டாட் வச்சுருக்காருங்க பவுலர். நல்ல ஒரு பந்து வச்சுங்க, ஃபீல்டர் கைக்கு போந்தானா. இது நோ பால். அங்கே கிரீஸ் இருக்குது, அந்த கிரீஸை டச் பண்ணாலே நோ பால். அதனால் அந்த கோடை டச் பண்ணிட்டுருக்காரு. ஃப்ரீட் பந்து, இது அருமையான டெலிவரிங்க, டாட் பால். ஐந்தாவது பந்து ஒரு டாஸ் பால், சான்ஸ். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட். 1 more 4ங்க இந்த ஓவரில் பதிவு செஞ்சுருக்காங்க. முதல் ஓவரில் கடைசி பந்து மீண்டும் ஒரு டாஸுங்க, பவுலர் கைக்கே போனதால டாட் பால். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9, தொண்டானூர் அடிச்சிருக்காங்க. அடுத்த ஓவரை வீசி வருகிற 6 அவர்கள். இது ஒரு அகலப்பந்து, அருமையான டெலிவரிங்க, ஒரு டாட் பால். முதல் பந்து அகல பந்து போட்டிருந்தாலும் அடுத்த பால் டாட் பாலாக வீசியிருக்காரு. 1 more டாட் பாலுங்க, குட் டெலிவரி ஃப்ரம் பவுலர். நல்லா கட் பண்ணி விட்டாருங்க, அது ஒரு 4. தனது பேட்லேருந்து முதல் பவுண்டரியை பதிவு செய்துள்ளார் பிரபாகரன் தனது அணிக்காக. அவர் தான் டீம் கேப்டன். 1 more டாஸ், நல்லா அழகாக தட்டி விட்டாருங்க. 1 more பவுண்ட்ரி, கண்டினியூஸாக பவுண்ட்ரி அடிச்சுக்காருங்க. கடைசி பந்து மீண்டும் நல்லா இன்சைட் எஜ்ஜுங்க, ஒரு 4ங்க. கண்டினியூஸாக அந்த ஓவரில் மட்டும் 4 4 கொடுத்துருக்காருங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு, நல்ல ஒரு பேட்டிங்க. 3வது தனது அணிக்காக லியோ, அருமையான பந்து வீச்சு, ஒரு டாட் பால். 2ஆம் பந்து அருமையாக தூக்கி அடித்தாருங்க. இது 6 ரன்கள். 6 ரன் அடித்தால் இந்த அன்ரன் ரூல்ஸில் விக்கெட்டுங்க. தனது முதல் விக்கெட்டை இழந்துள்ளது தொண்டானூர் அணி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க களத்தில். ஒரு இன்சைட் ஏஜிங்க, அவுட். 2வது விக்கெட்டை இழந்தாருங்க தொண்டானூர் அணி. அருமையாக வீசப்பட்ட பந்து டாட் பால். கண்டினியூஸாக 2 விக்கெட் எடுத்தாருங்க. நல்லா போட்டுக்காரு லியோ தனது அணிக்காக. முதல் ஓவரை நல்லா வீசினார், ஆனால் 9 ரன் கொடுத்தாரு. இந்த ஓவரில் இது வரைக்கும் ரன் எதுவும் கொடுக்கல, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அருமையான டெலிவரிங்க, ஓவர். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26, தொண்டானூர் அணி. தனது அணிக்காக ஷாங்கோ வீச வருகிற முதல் பந்து அகல பந்து, அது மிஸ் ஆகி பைஸில் ஒரு 4ங்க. ஃபஸ்ட் பால் ரீபால், அருமையான டெலிவரி, ஆனால் அங்கே நோ பால் கொடுக்கப்பட்டது. தனது அணிக்காக பிரபாகரன் கேப்டன் சூப்பராக விளையாட்டுக்காருங்க. அங்கே ஒரு நல்ல ஃபீலிங், நல்ல ஒரு தடுப்பு, 4 சேவ் பண்ணிட்டாருங்க. நல்ல டெலிவரிங்க, நல்ல ஒரு பந்து வச்சுங்க. குட் டெலிவரி, நல்லா போகிறாருங்க ஷாங்கோ தனது அணிக்காக. மீண்டும் ஒரு குட் டெலிவரி, டாட் பால். கீப்பர்கிட்ட நல்லா கேட்ச் வந்துச்சுங்க, அவுட் சைடு எட்ஜ் ஆகி கீப்பர் வெல் டேக்கன். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 36, தொண்டானூர். தனது அணிக்காக கடைசி ஓவரை வீசி வருகிறார் டேனியல். ஆட்டத்தின் கடைசி ஓவர்ப்பா, நல்லா தட்டி விட்டுக்காரு. சான்ஸ், 4 ரன்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஃபஸ்ட்டு சிங்கிள் எடுத்திருக்காங்க,
ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. கடைசி நல்லா வளைச்சி அடிச்சிருக்காரு. 4 ரன்கள். கடைசி ஓவர் 3வது பந்து. நல்ல ஒரு ஸ்லோயராக போட்டார். இங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட் கீப்பர்ட்ட 1 more 4. 4வது பந்து நல்லா தூக்கி அடிச்சிட்டாருங்க. 6ங்க. 6 என்ற காரணத்தில் அவுட் ஆகி வெளியே இருக்கிறார் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். 2 பந்துகளுக்கு இருக்குது லாஸ்ட் ஓவரில். அருமை அடிக்க போகிறது கைக்கே போயிருக்கு. 1 ரன் மட்டும். டாட் பால். 50 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மைக்கேல் புரமணிங்க. முதல் பந்து விக்கெட்டுங்க. போல்டு. தனியாக தனது நேர்த்தியான பந்து வீச்சால் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளாருங்க. முதல் பந்தில் கேப்டன் பிரபாகரன். லியோ தனது அணிக்காக பேட்டிங். ஒரு அகலப்பந்து. அருமையான பந்து வீச்சுங்க. டாட் பால். மீண்டும் ஒரு குட் டெலிவரி. டாட் பால். கண்டினியூஸாக 3 டாட் போட்டுருக்காரு. அருமையாக தட்டி விட்டுக்காருங்க. முதல் 4 பதிவு செய்கிறார்கள். ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி லியோ பேட்லேருந்து வந்திருக்கு. அருமையான பேட்டிங். தூக்கி அடித்தாங்களா அவுட்டுங்க. 6 போயிடுச்சுன்னா அவுட்டு கொடுத்துருவாங்க. அதனால் தூக்கி அடிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தரையில் அடித்து பவுண்ட்ரி தான் அடிக்கணும். பவுண்ட்ரி ப்ளஸ் ரன் ஓடி எடுத்துக்கலாம். அதுதான் இந்த கேமில் ப்ளஸ் பாயிண்ட். நல்ல ஒரு பந்து வச்சு தனது அணிக்காக ஒரு விக்கெட்டை எடுத்து 4 ரன்களை மட்டுமே கொடுத்துள்ளார் பிரபாகரன் கேப்டன். 2வது பந்து ஒரு அகலப்பந்து. அருமையாக தட்டினார். ஃபீல்டை கைக்கே போயிடுச்சு. அங்கே ஒரு சிறிய தடுமாற்றம் இருந்தாலும் சேவ் பண்ணிட்டாங்க. நல்லா வளைச்சி அடிச்சுக்காருங்க. தனது அணிக்காக 6 முதல் பவுண்டரியை பதிவு செய்துள்ளாருங்க. 1 more நல்லா ஆடி இருக்காருங்க. சான்ஸ். மீண்டும் ஒரு 4ங்க. 6 சிறப்பாக விளையாடிட்டு இருக்காருங்க மைக்கேல் புரம் அணிக்காக, அன்னை பிரதர்ஸ் அணிக்காக. அருமையாக பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு 6 அவர்கள். 1 more குட் பேட்டிங்க. சான்ஸ். மிஸ் பண்ணிட்டாருங்க. நல்லா ட்ரை பண்ணார், மிஸ் பண்ணிட்டாரு. கண்டினியூஸாக 3 4 பதிவு செய்திருக்காருங்க 6. 1 more குட் பேட்டிங். ரன் ஓடுறாங்க. 1 ரன்ங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. இன்னும் 18 பந்துகளுக்கு 31 ரன்கள் தேவை. மைக்கேல் புரம் அணி வெற்றி பெற, அன்னை பிரதர்ஸ் அணி வெற்றி பெற. அருமையான பேட்டிங். ஒரு சிறிய தடுப்பாட்டம். சான்ஸ். ரன் அவுட். ஓவர் த்ரோ எல்லாமே இருக்குது. இல்லை, லெக் பைஸ் தவிர்த்து மீதி எல்லாமே இருக்குங்க ரூல்ஸில். நல்ல ஒரு பந்து வீச்சு. டாட் பால். நல்லா டாஸ் ஆகிட்ட பலார்னு அடித்தாருங்க. ஒரு பவுண்ட்ரி. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். நல்லா போட்டுக்காரு. ஒன் மோர் குட் டெலிவரி. டாட் பால். நல்லா வீசியிருக்காருங்க. ஒரே லைனை பிடிச்சி போட்டு போயிட்டாருங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 24. ஒரு விக்கெட் இழப்புக்கு. இன்னும் 12 பந்துகளுக்கு 26 ரன்கள் தேவை. சராசரி 6 4 தேவை. நல்லா நவுந்து எடுக்க பார்த்தாரு. ஆனால் காலில் பட்டுச்சு. காலில் பட்ட காரணம் டாட் பால். நல்லா எஜ்ஜி. நல்ல ஒரு ஃபீல்டிங். நல்லா தடுத்துறாங்க ஃபீல்டிங். டாட் பால். 1 more டாட் பால். இந்த ஓவரில் கண்டிப்பாக 4 வந்தால் தாங்க அடுத்த மேட்ச்சுக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியும். நல்லா தட்டினார். ஆனால் 6 அடித்த காரணத்தால் அவுட் ஆகி வெளியேறுகிறார். 6 நல்லா விளையாடின பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டார். நல்ல பேட்டிங்க. வந்த வந்து நல்லா அடித்தார். 4 ரன்களை பதிவு செய்துள்ளாருங்க ஃபஸ்ட் பாலே. தடுமாறிட்டு இருந்தாங்க மற்ற பேட்ஸ்மேன் இவரோட ஓவரில். ஆனால் வந்த பேட்ஸ்மேன் சிறப்பாக ஆடினாருங்க. 4வது ஓவரின் கடைசி பந்து. நல்ல ஒரு டாட் பால். ஓவர். 4 ஓவர் முடிவில் அன்னை பிரதர்ஸ் அணி 28 ரன்களை எடுத்துள்ளோம். இன்னும் 6 பந்துகளுக்கு 22. 5 4 அடிக்கணுங்க. கண்டிப்பாக 5 4. ஒரு வைடு எதாச்சும் வந்தால் தான் எதாவது பண்ண முடியும்.
தனது அணிக்காக வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வாரா? லியோ ஃபஸ்ட்டு பால் அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள், ஒரு 4, ஒரு பவுண்டரியை பதிவு செய்துள்ளார். இன்னும் 5 பந்துகளுக்கு 5 4 அடிக்கணும். சான்ஸ், ஒரு குட் டெலிவரி, கண்டிப்பாக மேட்ச் முடிஞ்சிச்சுங்க. 3 பந்துகளுக்கு அடித்தாலும் அடிக்க முடியாது. அகலப்பத் நல்லா அடித்தா ஸ்ட்ரைட்டில் கையில் போயிடுச்சு. தனது வெற்றியை பதிவு செய்துள்ளார். தொண்டனூர் அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளார். அருமையாக அடிக்கிறது பந்து, கடைசி பந்து ஒரு 4 ரன்கள். 15 ரன்கள் வித்தியாசத்தில் தொண்டனூர் அணி வெற்றி பெற்றன.